ஸ்டார்டிங் நமக்கு லட்சின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்களா இருப்பாங்க. ப்ரோகிராம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொலிட்டீஷியன் அப்ரோச் பண்றாரு. இவங்க முடியாதுன்ற மாதிரி மறுத்துறாங்க. இப்ப பொலிட்டீஷியன் ஆள் இருக்கார்ல, வீட்டுக்கிட்டே இவங்களை இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து இவங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத யாரோ லாங்ல இருந்து பாக்குறாங்க. இப்ப பார்த்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. காலையில சமயம் லட்சியோட ஃப்ரெண்டான ராணின்றவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க லட்சிய பார்க்கலாம்னு நினைச்சா லட்சி கிட்ட அசைவே இல்லாம இருக்கு. ஐயோ லட்சிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி செம்மையா பயப்படுறாங்க. பக்கத்துல வந்து எழுப்பிலாம் பாக்குறாங்க. அப்பதான் உயிர் இல்லன்றது உங்களுக்கு தெரிய வருது. நேரா இவங்களுமே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. லட்சி இந்த மாதிரி இறந்து கிடக்குறா, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா போலீஸுங்க கேஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம், கிளம்புன்ற மாதிரி வெளியே பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இவங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்கல்ல, அதனால தான் இவங்களை மதிக்காம தள்ளி விடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு சந்தியா அப்படின்றது. இவங்க ஒரு தியேட்டர்ல நிக்கிற மாதிரியும் நிறைய பேர் இவங்களை தாண்டி போற மாதிரியும் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சட்டுன்னு இவங்க கனவுல இருந்து முடிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கு போல, அதுதான் அடிக்கடி உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவி சேனல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிரைம் ஷோ எல்லாம் தொகுத்து வழங்குறது தான் நம்ம ஹீரோயினோட வேலையா இருக்கும். ஆக்சுவலா இவங்க கிட்ட இன்டர்னா ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளோட பேரு பாபி அப்படின்றது. பாபி துருதுருன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. இப்ப பாபி கிட்ட பேசிட்டு இவங்களுமே இவங்க வேலையை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்பதான் இவங்க தந்த ஸ்கிரிப்ட் இல்லாம ஸ்கிரிப்ட் மாறி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. கமர்ஷியல் வேல்யூக்காக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிருப்பாங்க. கள்ளக்காதல் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. இதுல சுத்தமா இவங்களுக்கு விருப்பம் இல்ல. யார ஸ்கிரிப்ட மாத்துனது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. பாஸ் தான் மாத்திருப்பாரு. ஏன் பாஸ் நான் நினைச்சதை பேச விட மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. பிசினஸ் இருக்குமா, நிறைய பேர் இந்த மாதிரி பேசினா தான் கேட்க விரும்புவாங்க, நான் சொல்றதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. சந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமர்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கெஃபேவை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. விருப்பப்பட்டதை பண்ண முடியலன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப நீயே தனியா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க தனியா பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்காங்க. அதுக்கு இந்த பொண்ணு அசிஸ்டன்ட்டா சேர்த்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்கா. சந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமர்னு ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவர் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. வீட்ல முதல்ல மறுத்து இருந்தாலும் பேத்தி ஆசைப்படுறா, பொண்ணு ஆசைப்படுறான்றதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு எடுத்துறாங்க. கல்யாண விஷயமா பேசுறதுக்காக இப்ப அமர் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அமர் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அமரோட பேரண்ட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருது. அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்ன்ற மாதிரி பேரண்ட்ஸும் யோசிக்கிறாங்க. இப்ப அமரோட அம்மா இருக்காங்கல்ல, சந்தியா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க அத்தை, நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க ஜாலியா பேசுறாங்க. இப்ப இவங்க வந்த வேலை முடிஞ்சதுல நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்ன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களோட காலனி கிட்ட வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க ஓடி வந்து ஒரு தகவலை சொல்றாங்க. ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க, வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இறந்து போயிருக்கிறது யார் தெரியுமா, நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச அந்த பாபின்ற பொண்ணு தான். பாபின்ற பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கூட ஒண்ணு மண்ணா இருந்திருக்கா. அந்த சமயம் யாரோ வீட்டுக்குள்ள வந்து ரெண்டு பேரையும் கொடூரமா சாவடிச்சிருக்காங்க. ரொம்ப கொடூரமா சாவடிச்சிருக்காங்க. இத பாக்குற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ராஜீவ் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இன்டிமெண்டா இருக்கும்போது யாரோ வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது ராஜீவுக்கு தெரிஞ்சிருது. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயினை ஏற்கனவே ஒரு ஷோல பாத்துருப்பாரு. அதனால ஜெனரலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினும் என்னோட ஃப்ரெண்ட் தான் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் பாபியும் சேர்ந்து நிறைய விளையாடி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.